மனிதர்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் ஒரு மனிதன் அதற்காக பரிந்து பேசியிருக்க வேண்டும், ஒரு மனிதன் அதற்காக ஜெபித்திருக்க வேண்டும். இவன் ஜெபம் பண்ணினாதான் இந்த ஜெபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி ஜனங்கள் ஜெபித்திருக்கிறார்கள், நீ அது நிமித்தமாய் கடந்து போ. ஒரு போலீஸ்ல போய் நம்ம சொன்னா சொல்லுவாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அப்பதான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீ எழுதி கொடுத்தால் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபித்தால் தான் நான் என் தூதர்களை அனுப்ப முடியும், பிசாசுடைய கிரியை கட்ட முடியும். நீங்க ஜெபிக்கலன்னா தூதர்கள் போய் அவர்களை கட்ட முடியாது. சாத்தான் எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான், எப்படி நரபலி கொடுக்கிறதன் மூலம், குழந்தைகளை கொல்லுவதன் மூலம், ரத்தத்தை சிந்த வைப்பதன் மூலம் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். அவன் பலப்படுத்தாதபடிக்கு அவனுடைய கிரியைகள் கட்டப்படும்படிக்கு ஜெபியுங்கள். நீ ஜெபிச்சீங்கன்னா உடனே கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்க ஜெபித்த காப்பின் நகல் ஒன்றை கையில கொடுத்து அனுப்பிடுவார்.